ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஷேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் சில பொருட்களோட சில பொருட்களை சேர்த்து நம்ம சாப்பிடக்கூடாது. அது நம்ம அறியாமலே நம்ம சாப்பிடும்பொழுது அது நம்ம உடம்புல எதிர்மறையான விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கடுமையான வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, தலை சுற்றல், மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த பொருட்களோட எந்த பொருட்களை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஒரே சமயத்தில் சேர்த்து சாப்பிடக்கூடிய அந்த 2 விதமான பொருட்கள் ஒரே மாதிரியான குணத்தை பெற்றிருந்தாலும் அது நமக்கு பிரச்சனையாக தான் முடியும். அதே மாதிரி டோட்டலாக எதிரெதிர் தன்மை கொண்ட உணவுப் பொருட்களாக இருந்துச்சுனாலும் நம்ம உடம்புக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது என்னென்ன பொருட்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். தேனும் நெய்யும் சம அளவுக்கு சாப்பிடக்கூடாதுன்றது நிறைய பேருக்கு தெரியும். அட் டைமில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சாப்பிடக்கூடாது. இது வயிற்றுக்குள்ளாரில் ஏற்படுத்தி வயிற்று வலியை தூண்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அடுத்தது, கீரையும் நான்வெஜ்ஜையும் ஒரே சமயத்தில் சேர்த்து சாப்பிட்றது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா செரிமான பிரச்சனையை உண்டு பண்ணுறது மட்டும் இல்லாமல் வாந்தி, மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரியே கீரையை எப்போதுமே சமைக்கும் போது ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அகத்திக்கீரையை மட்டும்தான் ரொம்ப நேரம் வேக வைக்கணும். அதுபோல் கீரையை சமைச்ச 4 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் அதோட சத்து முழுசா நமக்கு கிடைக்கும். அடுத்ததா, பசலைக்கீரை சாப்பிடும்போது எள்ளுல செஞ்ச எந்த உணவையும் சாப்பிடக்கூடாது. பசலைக்கீரை அப்படின்னு சொன்னா தரப்பசலை, கொடி பசலைன்னு நிறைய வகை இருக்கு. அந்த மாதிரியான கீரை வகைகள் சாப்பிடும்போது எள்ளுல செஞ்ச எள்ளுருண்டை, எள்ளு கேக்கு இந்த மாதிரியான பொருட்களை அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது, முள்ளங்கியோ கீரையோ சாப்பிடும்போது பால் குடிக்கக்கூடாது. சாப்பிட்ட கொஞ்ச நேரம் வரைக்கும் பால் குடிக்கக்கூடாது. குறிப்பா முருங்கைக்கீரை, அதே மாதிரியே பூண்டு அதிகமாக சேர்த்த உணவுகள் இருக்கு இல்லையா, அதை சாப்பிடும்போதும் பால் குடிக்கக்கூடாது. அந்த மாதிரி பால் குடிக்கும்போது அலர்ஜி, கொப்பளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோசமான ஸ்கின் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் கூட அதிகமாக இருக்குது. அடுத்தது, தயிரோ மோரோ சாப்பிடும்பொழுது வாழைப்பழத்தை சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி அடிக்கடி சாப்பிட்டுட்டு வர்றவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மீனோ கருவாடோ சாப்பிடும்பொழுது தயிர், பால், மோர், முள்ளங்கி இந்த மாதிரியான உணவுகளை சேர்த்து சாப்பிட்றதுனால பலவிதமான தோல் நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்தது, நான்வெஜ் சமைக்கும் போதோ அல்லது நான்வெஜ் சாப்பிடும் போதோ விளக்கெண்ணெய் சேர்க்கக்கூடாது. சில பேருக்கு டெய்லியுமே விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் சாப்பிடக்கூடிய பழக்கம் உடையவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்க நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு மட்டும் விளக்கெண்ணெய் பயன்படுத்தாதீங்க. செரிமான பிரச்சனையும் வயிறு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனையும் இது ஏற்படுத்தும். அடுத்தது, எலுமிச்சைப்பழம், ஆரஞ்சு பழம், மாதுளம்பழம், சாத்துக்குடி பழம் இந்த மாதிரியான பழங்கள், புளிப்பு சம்மந்தப்பட்ட பழங்கள் சாப்பிடும்போது பால் குடிக்கக்கூடாது. இது ஜீரண பிரச்சனை ஏற்படுத்தும். ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பம் மாதிரி அடிக்கடி வந்துட்டே இருக்கும். அடுத்தது, கோதுமையிலையோ அல்லது கோதுமை மாவுலையோ எந்த உணவுப் பொருட்கள் செஞ்சாலும் அதில் நம்ம நல்லெண்ணெய் பயன்படுத்தக்கூடாது. இதுவுமே செரிமான பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அடுத்தது, சமைச்ச உணவோட சமைக்காத உணவுகளை சாப்பிடக்கூடாது. சாப்பாடு சாப்பிடும் போதே சில பேர் பழங்கள் சாப்பிடுவாங்க. அதாவது ஃப்ரூட் சாலடோ அல்லது வெஜிடபிள் சாலடோ சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி சமைச்ச உணவுகளோட சமைக்காத உணவுகளை சாப்பிடக்கூடாது. ஏன்னா சமைக்காத பழங்களும் காய்கறிகளும் சீக்கிரமாகவே செரிச்சிடும். ஆனால் சமைச்ச உணவுகள் செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஸோ சாப்பிடும்பொழுதோ அல்லது சாப்பாட்டுக்கு பின்னாடியோ பழங்களோ காய்கறிகளோ பச்சையாக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி சாப்பிடணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா சாப்பாடு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வெஜ் சாலடோ அல்லது ஃப்ரூட் சாலடோ சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிடும்போதோ அல்லது சாப்பாட்டுக்கு பின்னாடியோ காய்கறிகளோ பழங்களோ நீங்கள் சாப்பிடும்பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த தாது சத்து உணவுகளோடு கலந்து உங்களுக்கு அந்த பழங்களில் காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்து சுத்தமாக பலன் இல்லாமல் போயிடும். ஸோ பழங்களோ காய்கறிகளோ நீங்கள் சாப்பிட்றதே வேஸ்ட்டு தான். ஸோ எந்த உணவுப் பொருளோட எந்த உணவுப் பொருளை சேர்த்து சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிட்றதுனால என்னெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பலன் பெறட்டும். இது போல் இன்னும் பல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.